Hi friends, welcome to Lakshmi Ammu Timeline. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் தான் பார்க்க போறோம். என்ன குக்கிங்னாக்க புட்டு. கோதுமை மாவு புட்டு. கோதுமை மாவு வந்து ஒரு புதுமையான முறையில் எப்படி புட்டு செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? நண்பர்களே, கோதுமை புட்டு செய்ய ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்து ஒரு வாணலியில் மீடியம் ஃப்ளோவில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாச்சும் கோதுமை ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாசனை வரும், அந்த வாசனையோடு நின்றுக்கணும், கலர் மாறக்கூடாது கோதுமை. அடுத்தது சுடுதண்ணி, லைட்டான ஒரு மாவை பிசைகிற அளவுக்கு சுடுதண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். அதிலே உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா கோதுமை, அதையும் இந்த காய வச்ச சுடுதண்ணியும் நல்லா லைட்டாக தண்ணியை தெளித்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியோ இல்லை தெளிச்சியோ தான் மக்களே பிசை விடணும். எடுத்த உடனே தொப்புக்காடின்னு கொட்டிடாதீங்க. தொப்புக்காடின்னு கொட்டிட்டிங்களேன்னா அப்புறமா வீணாக போயிடும். சோனமுத்தாம் போச்சா அந்த மாதிரி கணக்கில் வந்து நின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதம். அடுத்தது ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போகிறோம் மக்களே. இதை நாம் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கட்டியெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படியே சுத்த விட்ருக்குறது, ஒரு பீட்டுக்கு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு காஞ்ச காட்டன் துணியில் மாற்றிக்கலாம் மக்களே. ஈரமான துணியில் மாற்றிக்கக்கூடாது. காஞ்ச காட்டன் துணியில் மாற்றிக்கிட்டால் தான் ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும். அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியை ஊற்றி காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ ஒரு இட்லி உடைய அந்த மேல் பகுதி இருக்குங்களா, அதை வச்சு மூடிடலாம். இட்லி பிளேட் போட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே நான் வந்து 2 காட்டன் துணி போட்டிருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரே பெரிய காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது மேலே அப்படியே வந்து வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மக்களே. நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காட்டன் துணியை மூடி விட்டுருங்க. அடுத்தது மூடி விடுங்க. அப்படியே ஓப்பனில் விட்டுறாதீங்க. ஓப்பனில் விடக்கூடாது. ஏன்னா ஓப்பனில் விட்டால் அந்த ஆவி தண்ணி போயிட்டு கட்டி ஆயிரும். மூடி விட்டால் வந்து தண்ணி விழுந்தாலும் அந்த துணியில் அந்த காட்டனே வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான், மூடி விட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தையும் எடுத்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். எனக்கு 10 நிமிஷம் போதும். எடுத்து பார்க்கலாம். வெந்துடுச்சு. நல்லா வாசனை, செம்மையான ஒரு வாசனை. நல்லா வெந்துடுச்சு மக்களே. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நல்லா வந்து பூ மாதிரி அழகாக வெந்து கோதுமை வந்து வெந்து விரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை இன்னொரு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு பொட்டு கூட ஒட்டவே இல்லை. இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுனது நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். லைட்டாக உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தேங்காயை வந்து லைட்டாக துருவி வச்சுருக்கேன். துருவி வைக்கல, அந்த மிக்ஸி தேங்காய் இது பண்ணுவோம் இல்லையா, அதில் சீவி வச்சுருக்கேன். அதையும் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குழந்தைங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்கன்னா மீடியம் சர்க்கரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கும் மக்களே. ஒரு சூப்பரான கோதுமை புட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இதுதான் மக்களே கோதுமை புட்டு. பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? இப்படி தான் செய்யணும். இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு சாப்பிட்லான்றவங்களுக்கு இந்த கோதுமை புட்டு வந்து சூப்பராக இருக்கும். அரிசி புட்டு, மைதா மாவு புட்டு தான் செஞ்சுருப்பீங்க. கோதுமை புட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. அதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.